Hello students, welcome 10th standard maths chapter 5 example 5.15. Without using Pythagoras theorem, show that the vertices 1, minus 4, 2, minus 3 and 4, minus 7 form a right angle triangle. என்ன கொடுத்திருக்காங்க? Pythagoras theorem யூஸ் பண்ணாம கொடுத்திருக்கிற vertices வந்து right angle triangle அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்ப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். 90 டிகிரி இருந்துச்சுன்னா தான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்லோப் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோப் வந்து நம்ம 3 சைடு கண்டுபிடிப்போம். ஏபி பிசி ஏசி 3 சைடு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு 2 சைடு ஸ்லோப் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -1ன்னு கிடைக்கணும். -1ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து பெர்பெண்டிகுலர், அந்த லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர்னு நம்ம சொல்லுவோம். ஏ வந்து என்ன எடுக்கிறோம் 1, -4, பி வந்து 2, -3, சி வந்து 4, -7. இப்போ ஸ்லோப் ஃபார்முலா என்னது? ஸ்லோப்னா y2 - y1 by x2 - x1 ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஏபின்னு 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏ எடுத்துக்கலாம். 1, -4, பி வந்து என்ன இருக்குது 2, -3 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். x1 y1 x2 y2 ஈக்குவல் டு என்ன வரும்? y2 - y1 by x2 y2 என்ன இருக்குது -3, y1 - y1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் என்ன வரும் 4 டிவைடட் x2 என்ன இருக்குது 2, x1 என்ன இருக்குது 1 -1. இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ ரெண்டையும் சப் பண்ணுறோம். 4ஐயும் 3ஐயும் சப் பண்ணால் 1 வரும். பிக் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ 1 2 - 1 என்ன வரும் 1. ஸோ 1/1 அப்படின்னா 1. ஏபியோட ஸ்லோப் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிக்கலாமா? இப்போ பி பாயிண்ட் எழுதுவோம் 2, -3, சி பாயிண்ட் என்ன இருக்குது 4, -7. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். x1 y1 x2 y2. இப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது y2 - y1 by x2 - x1. ஸோ y2 என்ன இருக்குது -7, y1 என்ன இருக்குது -3, அங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். டிவைடட் x2 - x1, x2 என்ன இருக்குது 4 -2ன்ட்டு இருக்குது. இப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப் பண்ணி பிக் நம்பர் சைன் போடுறோம். 7 - 3 என்ன வரும் 4, பிக் நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ -4 - 2 என்ன வரும் 2, 1 2 is 2, 2 2s are 4. ஆன்சர் என்ன கிடைக்குது -2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கலாமா? ஏ பாயிண்ட் என்ன 1, -4, சி பாயிண்ட் 4, -7 இருக்குது. இப்போ இது x1 y1 x2 y2 இருக்குது. ஃபார்முலா என்ன y2 - y1 -7 + 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிடுது. x2 என்ன 4 -1, 4 -1, 7 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ சப் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். சப் பண்ணோம் அப்படின்னா 3, பிக் நம்பர் மைனஸ் 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ என்ன கிடைக்குது -1. இப்போ இதில் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஏதாவது 2 சைடு மல்டிபிள் பண்ணால் -1ன்னு கிடைக்கணும். ஏபியோட ஸ்லோப் என்னன்னு கிடச்சிருக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஏசியோட ஸ்லோப் -1ன்னு கிடச்சிருக்கு. ஸ்லோப் அது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணலாமா? m1 × m2 மல்டிபிள் பண்ணால் -1 கிடைக்கணும். ஸ்லோப் 1ஐயும் ஸ்லோப் 2 மல்டிபிள் பண்ணால் -1 கிடச்சிச்சுன்னா அந்த லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். ஸோ ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஏசி. ஏபி என்ன கிடச்சிருக்கு 1 இன்ட்டு -1, 1 இன்ட்டு -1 என்ன வரும் 1 இன்ட்டு -1 அப்படின்னா -1ன்னு வரும். ஸோ அப்போ அதனால நம்ம எடுத்து எழுதிடலாம். கிவன் ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி, ஏபி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு இருக்குது. அப்போ ஏன்ற ஆங்கிள் தான் என்னது 90 டிகிரி. ஸோ பெர்பெண்டிகுலர்னு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்குற ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் ஆயிரும்.